சமகால விந்தை செய்திகள். பாகம் 76. பிரமாண்ட பொம்மை. கொலம்பியா பால்மிரா நகர சர்வதேச சிறுவர்கள் தினத்தை முன்னிட்டு பிரமாண்டமான பொம்மை ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு பால்மிராவில் ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச சிறுவர்கள் தினத்தின் 10வது வருடத்தை கொண்டாடும் முகமாகவே இந்த பொம்மை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 21 அடி உயரத்தையும் 4 அடி அகலத்தையும் கொண்ட இந்த பொம்மையை பெட்டர் வேர்ல்ட் நிர்வாகத்தினரே வடிவமைத்துள்ளனர். இதற்கு நானா என்னும் பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பொம்மையானது உலகத்தில் மிகவும் உயர்ந்த மனிதனை விடவும் 2 மடங்கு உயரமுடையதாகும். இப்பொம்மையை வடிவமைப்பதற்காக பலமான பலகை, சீமெந்து அத்திவாரம் மற்றும் இரும்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பெட்டர் வேர்ல்ட் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். 2005ஆம் ஆண்டில் இத்தாலியில் வடிவமைக்கப்பட்ட 15 அடியும் 2 அடி அகலத்தையும் கொண்ட பொம்மையை கின்னஸ் சாதனை படைத்திருந்தது. ஆனால் தற்போது கொலம்பியாவில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பொம்மை இத்தாலி பொம்மையின் சாதனையை முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாதனைக்காக மக்கள் எதையெல்லாமோ செய்கிறார்கள். இந்த சாதனை பொம்மையும் பார்க்க அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதனால் என்ன பயன் என்று யோசிக்கும் போது ஏதாவது உருப்படியாக செய்திருக்கலாமோ என்றும் எண்ண தோன்றுகிறது. பிரிட்டனின் இளம் பெற்றோர். 12 வயது சிறுமி ஒருவர் சிசு ஒன்றை பிரசவித்த சம்பவம் ஒன்று பிரித்தானியாவில் இடம்பெற்றுள்ளது. இந்த சிசுவின் தந்தை 13 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரசவமானது இங்கிலாந்து மக்களை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த 12 வயது சிறுமிக்கு பிறந்த பெண் குழந்தை 7 LB, அதாவது 3.175 கிலோகிராமை கொண்டதாக இருக்கின்றதாம். இந்த குழந்தையின் பெற்றோரே பிரித்தானியாவின் இளம் பெற்றோர் என பிரித்தானியா அறிவித்துள்ளது. 12 வருடமும் 3 மாதமும் உடைய சிறுமியும் குறித்த சிறுமியின் வீட்டின் அயல் வீட்டில் இருக்கும் 13 வயதுடைய சிறுவனும் சுமார் 1 வருட காலத்திற்கும் மேலாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் குறித்த சிறுமி 11 வயதாக இருக்கும் போதே அவர் கர்ப்பம் தரித்திருக்கிறார் என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றி குறித்த இளம் தம்பதியினரின் உறவினர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளதாவது: இவர்கள் வெகு காலமாக காதலித்து வருகின்றனர். தற்போது பிறந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கும் தீர்மானித்துள்ளனர். இந்த இளம் தம்பதியினரின் பெற்றோர்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்குகின்றனர். ஆனால் குழந்தையை வளர்த்தெடுப்பது மிகவும் கடுமையான விடயம். காரணம், இவர்கள் மிகவும் சிறியவர்கள் என்பது மாத்திரமல்லாது இருவருமே ஒரே வயதுடையவர்கள் என உறவினர்கள் கூறியுள்ளனர். இவ்விளம் பெற்றோர் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாகவும் அக்கறையுடனும் இருக்கின்றனர். தற்போது இக்குழந்தையை வளர்ப்பதற்காக இருவரும் ஒன்றாக வாழ முடிவெடுத்துள்ளதுடன் திருமணம் செய்து கொள்ளவும் தீர்மானித்துள்ளனர் என ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. குறித்த இளம் பெற்றோர் தங்களின் சந்தோஷத்தை இணையதளத்தினூடாக பிறந்த குழந்தையின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர். மேலும் அச்சிறுமி எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து பாடசாலை செல்ல தீர்மானித்துள்ளாராம். குறித்த சிறுமியின் தாய் வயது 27, இங்கிலாந்தின் இளம் பாட்டி என அறிவிக்கப்படுகிறார். அட 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 அட, என்ன சொல்றது, குழந்தைக்கே குழந்தையா? ரொம்ப வேகமாகத்தான் இருக்கிறார்கள். 11 வயதிலும் காதல் வருமா? அட, வரும் என்று நிரூபித்திருக்கிறார்களே. பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அவதானமாக இருக்க வேண்டும். இதற்கு மேல் எனக்கு சொல்ல தோன்றவில்லை. தனது உயிரை தியாகம் செய்து அம்மாவின் உயிரை காப்பாற்றிய 7 வயது சிறுவன். சீனாவில் 7 வயது சிறுவன் ஒருவன் தனது உயிரை தியாகம் செய்து தனது அம்மாவையும் வேறு இருவரின் உயிரையும் காப்பாற்றியுள்ள நெஞ்சை நெகிழ செய்யும் சம்பவம் நடந்துள்ளது. இது குறித்த செய்தி வருமாறு: சீனாவில் உள்ள 7 வயது சிறுவன் சென் எக்ஸியோஜன் என்பவனுக்கு மூளை புற்றுநோய் காரணமாக 2 வருடங்களாக உயிருக்கு போராடி வருகிறான். அவனுடைய அம்மா 34 வயது லோ லூ என்பவர் தனது உயிரை காப்பாற்ற 2 வருடமாக பெரும் முயற்சி செய்து வந்தார். இந்நிலையில் லோ லூவுக்கு திடீரென சிறுநீரக நோய் வந்தது. மருத்துவரிடம் சென்று சோதனையிட்ட போது உடனடியாக மாற்று சிறுநீரகம் பொருத்த வேண்டும், இல்லையேல் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என
என மருத்துவர்கள் எச்சரித்தனர். தனது நோய்க்காக வருத்தப்படுவதா அல்லது தனது மகனின் மூளை புற்றுநோய்க்காக வருத்தப்படுவதா என்று லூ மனதுக்குள் துடிதுடித்துக் கொண்ட போது சிறுவனின் மூளை புற்றுநோய் மிகவும் முற்றிவிட்டதாகவும் கூடிய விரைவில் அவன் இறந்துவிட வாய்ப்புள்ளதாகவும் கூறினர். இந்நிலையில் சிறுவன் சென் மருத்துவர்களையும் தனது பாட்டி லூ யுவாங்ஷியோ என்பவரையும் வரவழைத்து தான் உயிரிழந்த பிறகு தன்னுடைய சிறுநீரகத்தை எடுத்து தனது அம்மாவுக்கு பொருத்தி அவருடைய உயிரை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டான். அது மட்டுமன்றி மேலும் தன்னுடைய உடலில் உள்ள மற்ற பாகங்களையும் எடுத்துக்கொள்ளுமாறும் உடல் தானத்துக்கு தான் சம்மதிப்பதாகவும் தெரிவித்துள்ளான். இதனை கேட்டு பாட்டி லூ யுவாங்ஷியோ நெகிழ்ச்சி அடைந்தார். அந்த சிறுவன் ஏப்ரல் 2 மரணமடைந்து விட்டான். மருத்துவர்கள் உடனடியாக அவனுடைய சிறுநீரகங்கள், கல்லீரல் முதலியவற்றை எடுத்தனர். ஒரு சிறுநீரகத்தை சிறுவனின் தாயாருக்கும் மற்றொரு சிறுநீரகத்தை 29 வயது பெண் ஒருவருக்கும் கல்லீரலை 27 வயது நபர் ஒருவருக்கும் பொருத்தினர். தற்போது சிறுவனின் தாயார் உள்பட 3 நலமாக இருக்கின்றனர். தனது உயிரை கொடுத்து தனது தாயாரின் உயிரை காப்பாற்றிய சிறுவனின் தியாகம் குறித்து சீன ஊடகங்கள் பெரும் பரபரப்போடு செய்திகள் வெளியிட்டு வருகின்றன. இறந்தும் அவன் வாழ்கிறான் என்றுதான் சொல்ல முடியும். அந்த பிஞ்சின் உடல் பாகங்கள் பல பேர் உயிர்களுக்கு ஒளியேற்றி இருக்கிறது. அவன் ஆன்மா சாந்தி பெறட்டும். நாய் போன்று ஆணை பெண் நடக்க வைத்தமைக்கான காரணம்தான் என்ன? பிரித்தானியாவின் லண்டன் நகரில் மர்ம பெண் ஒருவர் நாய் போன்று பட்டி அணிவித்து ஆணொருவருடன் உலா வந்த சம்பவம் ஒன்று கடந்த வாரம் இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. இது குறித்து இணையதளங்களில் மாறுபட்ட தகவல்கள் உலா வந்தது. ஆனால் தற்போது அதன் உண்மை நிலவரம் வெளியாகியுள்ளது. மக்களின் வெளிப்பாடுகளை அறியும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடிப்பு திட்டம் இதுவென குறித்த மர்ம பெண் தெரிவித்துள்ளார். இந்த மர்ம பெண்ணின் பெயர் ஈடன் அவிட்டல் அலெக்சாண்டர். இவர் 20 வருடங்களாக மேடை நாடக நடிகையாக உள்ளார். இது தொடர்பில் அலெக்சாண்டர் கூறுகையில், மக்கள் வெளிப்பாடுகளை படமாக்கி அவற்றில் சிறந்தவற்றை 3 நிமிடங்களாக வெட்டப்பட்டுள்ளது. ஒருவர் எனது நாயை கேமராவுக்கு சிரிக்க சொல்லுமாறு கேட்டார். சிலர் எனது கணவர் எனவும் கேட்டனர். அவற்றுக்கு நான் எனது பாத்திரமாகவே பதில் அளித்தேன். மேலும் சிலர் இது மனித உரிமையை மீறும் செயல் எனவும் என்னிடம் விவாதித்தனர் என்றார். 4 கால்களில் தன்னுடன் வந்த ஆண் ஒரு இயக்குனர் என கூறியுள்ள அலெக்சாண்டர் அந்த இயக்குனர் பற்றிய விவரங்களை வெளியிடவில்லை. அடடா, இது கொஞ்சம் ஓவராகத்தான் தெரிகிறது. மக்களின் வெளிப்பாடுகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாமா செய்வார்கள்? மொத்தத்தில் இயக்குனர் ஒரு நாயாகவே மாறி கழுத்துப்பட்டியுடன் கைகளால் நடக்கிறார். என்ன சொல்ல? தூய தங்கத்தால் முலாமிடப்பட்ட சறுக்கு பலகை. தங்க முலாம் பூசப்பட்ட சறுக்கு பலகையொன்றை மேத்யூ வில்லட் எனும் கலைஞர் வடிவமைத்துள்ளார். தூய தங்கத்தால் இந்த சறுக்கு பலகை முலாமிடப்பட்டுள்ளது. தூய தங்கத்தால் முலாமிடப்பட்டிருப்பதால் சாதாரண சறுக்கு பலகையை விட இது 80% அதிக பாரமானதாக காணப்படுகின்றது. தங்க முலாமிடப்பட்டுள்ள போதிலும் இந்த சறுக்கு பலகையின் அனைத்து பாகங்களும் முற்றிலும் இயங்கக்கூடியதாக உள்ளது என மேத்யூ வில்லட் கூறுகின்றார். நான் எனது வாழ்க்கை முழுவதும் சறுக்கு பலகையை பயன்படுத்தியுள்ளேன். அதனால் இவ்வாறானதொரு பொருளை தயாரிப்பது சிரமமானதாக இருக்கவில்லை. எனினும் இத்திட்டத்தை நாம் ரகசியமாக வைத்திருந்த போதும் இதற்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சறுக்கு பலகை பளபளக்கிறது. தங்க முலாம் பூசப்பட்டிருந்தாலும் கூட இதனை பாதுகாப்பதும் சிரமம்தான். சறுக்களில் இருக்கும் ஆர்வம் இவரை தங்க முலாம் பூசப்பட்ட சறுக்கு பலகை வரை இழுத்து வந்திருக்கிறது. உலக சமாதானத்துக்காக மெழுகுதிரி ஏற்றி உலக சாதனை. உலக சமாதானத்துக்காக வேண்டி ஒரே நேரத்தில் 56,690 மெழுகுதிரிகளை ஒன்றாக ஏற்றி புதிய உலக சாதனை நிலைநாட்டப்பட்டுள்ளது. இச்சாதனை முயற்சி கடந்த வாரம் இரவு பிலிப்பைன்ஸின் இலைலோ நகரில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்நாட்டு சமாதானத்தினூடாக உலக சமாதானம் எனும் துணைப்பொருளில் பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் இணைந்து மூங்கிலின் மேல் நிறுத்தப்பட்டிருந்த 56,690 மெழுகுதிரிகளை 300 ஹெக்டேயர் சேற்று நிலப்பரப்பில் ஒளிர வைத்துள்ளனர். இதனை நிகழ்வின் தொனிப்பொருள் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் வரைபடத்தினை போன்று வடிவமைத்துள்ளனர்.
இந்த சாதனையை ஏற்படுத்திய பிலிப்பைன்ஸ் மிடில்வே மெடிடேஷன் நிறுவனத்தினை பெருமையுடன் கின்னஸ் உலக சாதனையாக அங்கீகரிப்பதாகவும் கின்னஸ் உலக சாதனை அமைப்பின் பிரதிநிதி செய்தா சுபாசி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பைசலாபாத்தில் 2009 ஆண்டில் டிசம்பர் 10 34,478 மெழுகுதிரிகளை ஒன்றாக ஏற்றியமையே இதுவரையில் கின்னஸ் உலக சாதனையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மெழுகுதிரை ஏற்றுவதோடு உலகத்தில் சாந்தி சமாதானம் வந்தால் சரிதான். மாறாக புரட்சியும் போராட்டமும் அல்லவா நடக்கிறது. உலக அமைதிக்காய் நாமும் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம். 4,60,000 தேன்பூச்சிகளை உடலில் தாங்கி உலக சாதனை. நமது அருகில் ஒரு தேன்பூச்சி வந்தாலே அதனால் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என அஞ்சுவோம். ஆனால் சீனாவை சேர்ந்த நபர் ஒருவர் 45.65 கிலோகிராம் நிறையுடைய 4,60,000 தேன்பூச்சிகளை தனது உடலில் தாங்கி புதிய உலக சாதனை படைத்து பலரையும் வியப்படைய செய்துள்ளார். ஷீபிங் என்ற 34 வயதான நபரே இச்சாதனையை ஏற்படுத்தியுள்ளார். சீனாவின் ஷாங்கிங் எனுமிடத்தை சேர்ந்தவர் ஷீபிங். இவர் ஒரு தேன்பூச்சி வளர்ப்பாளர். தனது தொழிலில் மிகுந்த ஆர்வமுள்ள ஷீபிங் தனது பொழுதுபோக்காக தேன்பூச்சிகளை தனது உடலில் தாங்கிக் கொள்வார். 2012 ஆண்டில் 3,30,000 தேன்பூச்சிகளை தனது உடலில் ஆடையாக்கி கின்னஸ் சாதனை படைத்திருந்தார். இந்நிலையில் கடந்த 9 45.65 கிலோகிராம் நிறையுடைய 4,60,000 தேன்பூச்சிகளை 40 நிமிடங்களுக்கு உடையாக்கி புதிய உலக சாதனை படைத்துள்ளார். வெளிமிகுந்த இவரது சாதனையை அந்நாட்டு ஊடகங்கள் வெகுவாக பாராட்டியுள்ளன. தேன்பூச்சிகளை தனது உடலை நோக்கி வரவழைக்க ராணி தேன்பூச்சிகளை இரையாக பயன்படுத்தியுள்ளார் ஷீபிங். இதற்கு அப்பகுதி மக்களும் உதவி செய்துள்ளனர். இது என்ன கொடுமை! ஒரு முறை சாதனை படைத்தால் போதாதா? அது என்ன திருப்பி திருப்பி சாதனை! உடலை வருத்தி இந்த தேன்பூச்சிகளை உடலில் தாங்குவது பார்க்க பயமாகத்தான் இருக்கிறது. அவர் சாதனையை தொடரட்டும். நீர்த்தேக்கத்தில் இளைஞர் ஒருவர் சிறுநீர் கழித்ததால் 14 கோடி லிட்டர் நீர் வெளியேற்றம். அமெரிக்காவில் உள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் சிறுநீர் கழித்ததால் அதில் உள்ள 3.8 கோடி கேலன் நீரையும் வெளியேற்றுவதற்கு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். ஒரிகன் மாநிலத்தின் போர்ட்லாண்ட் நகருக்கு இந்நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் விநியோகம் செய்யப்படுகின்றது. கடந்த வாரம் அதிகாலை இந்நீர்த்தேக்கத்தில் 19 வயதான இளைஞர் ஒருவர் சிறுநீர் கழிப்பது வீடியோவில் பதிவாகியது. ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்ட நீரே இந்நீர்த்தேக்கத்தில் சேமிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சிறுநீர் கலக்கப்பட்ட நீரை விநியோகிக்க விரும்பாத போர்ட்லாண்ட் நகர நீர் விநியோக அதிகார சபையினர் 14 கோடி லிட்டர் நீரையும் வெளியேற்றிவிட்டு புதிய நீரை சேகரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளனர். இதற்கு $35,000 செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு ஆரோக்கிய அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே உள்ளது. எனினும் தூய்மையான குளிர்ந்த நீரை தொடர்ச்சியாக விநியோகிக்கவே நாம் விரும்புகிறோம் என நீர் விநியோக அதிகார சபை அதிகாரியான டேவிட் ஷெப் தெரிவித்துள்ளார். 3 வருடங்களுக்கு முன்னர் இதே நீர்த்தேக்கத்தில் நபர் ஒருவர் சிறுநீர் கழித்ததால் அதிலிருந்து 80 லட்சம் கலன் நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடடா, இவருக்கு சிறுநீர் கழிக்க வேறு இடமே கிடைக்கவில்லையா? இது மிக பிழையான செயல். இதனை சூழலில் சுற்றாடலில் செய்கிறவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். உண்மையில் நீர் விநியோக அதிகாரிகள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அதனை அப்படியே விட்டுவிடாமல் நீரை மாற்றுகிறார்கள். இந்த அருவருப்பான செயலை செய்த அந்த இளைஞன் மீது கடும் கோபம்தான் வருகிறது. நொறுக்கப்பட்ட கண்ணாடிகளின் மீது நின்று பள்ளினால் 2,725 கிலோகிராம் வேனை இழுத்து சாகசம். சீனாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சுமார் 2,725 கிலோகிராம் நிறையுடைய வேன் ஒன்றினை நொறுக்கப்பட்ட கண்ணாடி போத்தல்களின் மீது நின்று பள்ளினால் இழுத்து சாகசத்தில் ஈடுபட்டுள்ளார். இச்சாகச நிகழ்வினை 20 வயதான யாங்டாங் என்ற இளைஞன் அண்மையில் சீனாவில் ஃபுஜியான் மாகாணத்தில் உள்ள புசௌ நகரில் மேற்கொண்டுள்ளார்.
நொறுக்கப்பட்ட போத்தல் கண்ணாடிகளால் 13 அடி நீளமான பாதையை அமைத்துள்ளார். பின்னர் வேன் ஒன்றினுள் 9 பேரை ஏற்றியுள்ளார். இதன் நிறை மொத்தமாக சுமார் 2725 கிலோகிராம் ஆகும். இந்த வேனையே நொறுக்கப்பட்ட கண்ணாடிகள் மீது நின்று பல்லினால் இழுத்து சாகசம் மேற்கொண்டுள்ளார். ஆனால் இது ஒரு உலக சாதனையா என்பது குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. கடந்த வருடம் இந்தியாவை சேர்ந்த நபர் ஒருவரும் சுமார் 2725 கிலோகிராம் நிறையுடைய ட்ராக் வண்டி ஒன்றினை பல்லினால் இழுத்திருந்தார். ஆனால் அவர் வெறும் தரையிலேயே அந்த சாகசத்தினை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடடா, என்னால் இவரை பரிதாபமாக மட்டுமே பார்க்க முடிகிறது. போத்தல் துண்டுகளின் மீது யாரும் சும்மாவே நிற்க பயப்படுவார்கள். இவர் 2725 கிலோகிராம் வேனையே இழுக்க முற்படுகின்றார். இதன் பிரதிபலிப்புகள் எவ்வாறு அமையும் என்று கற்பனை பண்ணி பார்க்க முடியவில்லை. ஆனாலும் இந்த இளைஞனுக்கு அசாத்திய தைரியம்தான். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.